பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு அறிவு இருக்கிறோம். என்ன அறிவு அப்படின்னா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. சொல்லுங்க போகலாம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? சொல்லுங்க. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில். ஏதோ ஒரு 4 நாள் வீட்டில் சேர்த்துட்டு இப்போதான் எழுந்து அப்படியே சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிற மாதிரி இல்லையா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? இன்னும் சத்தமா? நம்ம சத்தம் அங்கேயும் போய் எட்ட வேணவா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனம், நமக்கு ஒரு நல்ல அறிவு தேவை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ இந்த பூமிக்குரிய ஒரு சரீரம் இருக்கு, பரலோகத்துக்குரிய ஒரு சரீரம் இருக்கு. இந்த பூமிக்குரிய சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அற்பமான சரீரம் என்று சொல்லப்படும். பரலோகத்துக்குரிய சரீரம் என்ன அப்படின்னு சொன்னா, மகிமையான சரீரம். அப்ப இந்த பூமிக்குரிய சரீரம் அற்பமான சரீரம், பரலோகத்துக்குரிய சரீரம் மகிமையான சரீரம். இப்ப பரலோகத்திலிருந்து இயேசு வரப்போகிறார். அவர் எப்படிப்பட்ட சரீரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மகிமையான சரீரத்தில் இருக்கிறார். நாம எப்படிப்பட்ட சரீரத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், அற்பமான சரீரத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த அற்பமான சரீரம் ஒரு மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் சரீரமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப அற்பமான சரீரம், மறுரூப சரீரம், மகிமையான சரீரம். சொல்ல போனா அற்பமான சரீரம், மறுரூப சரீரம், மகிமையான சரீரம். ஆமாம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த அற்பமான சரீரத்தை கர்த்தர் மறுரூப சரீரமாய் மாற்றி மகிமையான சரீரமாய் கர்த்தர் நிறுத்த போறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அற்பமான சரீரத்துல நமக்கு வேதனை இருக்கு, துக்கம் இருக்கு, வருத்தம் இருக்கு, சஞ்சலம் இருக்கு, பாடுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, வேதனை இருக்கு, எக்ஸட்ரா 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 எல்லாம் நிறைஞ்சதுதான் இப்ப இருக்கிற சரீரம். அல்லேலூயா. நான் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டேன், அதனால எனக்கு கண்ணீர் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நான் ஏசப்பாவை ஏத்துட்டேன், அதனால எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்ப என்னன்னா, இந்த பூமியில இருக்கிற இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னு சொன்னா, ஜென்ம சரீரம், பாவ சரீரம். அதனால இந்த ஜென்ம சரீரம், பாவ சரீரம், அற்பமான சரீரம், இது வேதனை நிறைந்ததான ஒரு சரீரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதனை நிறைந்த சரீரத்திலிருந்து வேதனை இல்லாத ஒரு சரீரமாக, கவலை இல்லாத ஒரு சரீரமாக ஆண்டவராகிய தேவனுடைய சரீரத்தை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த சரீரம் ஒரு மறுரூபம் அடைய வேண்டும். இந்த ஜென்ம சரீரம் ஒரு மறுரூபம் அடையணும். இந்த ஜென்ம சரீரம் ஒரு ஆவிக்குரிய சரீரமாய் மாறணும். அது எப்படி மாறப்போகுது அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எத்தனை பேர் ஆமென்றது? அல்லேலூயா. ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டாம்பூச்சியை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய தோற்றம், ஆரம்ப தோற்றம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு புழு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி பட்டாம்பூச்சியாக மாறும், பட்டுப்பூச்சியாக மாறும். அப்போ நல்லா கவனிக்கணும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்பமான சரீரம் ஒரு மகிமையின் சரீரத்துக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கோழி முட்டை வைக்கிறோம், கோழி அடக்காக்குது, 21 நாள் அடக்காக்குது கோழி.
அந்த 21 நாள் அடைக்காட்டு முடிச்ச உடனே அந்த 21 நாளும் அந்த முட்டையை பார்க்கும்பொழுது அதுக்கு மேலே இருக்கிற ஓடு மட்டும் தான் தெரியும். 21 நாள் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஒன்று அந்த தாய் பறவை அந்த முட்டையை உடைச்சி உள்ளகிற கோழி குஞ்சை வெளியே எடுத்துரும். இல்லை தாய் பறவை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உள்ளகிற கோழி குஞ்சே முட்டையை உடைச்சிட்டா போதுடும், வெளியே வந்துடும். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த ஓடு முட்டை மாதிரி இருந்தால் நம்முடைய அற்பமான சரீரம், இதுக்குள்ள ஒரு மகிமையான சரீரத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த ஓடு உடைஞ்சது அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற மகிமையின் சரீரம் வெளிக்கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44, 45, 46 வசனங்களை வாசிப்போம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவர், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. அப்ப 2 ஆதாமை குறித்து சொல்லப்படுது. முதலாம் ஆதாம் பூமியிலிருந்து உண்டானவர், மண்ணானவர். இரண்டாம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அப்ப இந்த ஜென்ம சரீரம் எப்படி ஆவிக்குரிய சரீரமாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாம்ச சரீரம், இந்த ஜென்ம சரீரம், இந்த அற்பமான சரீரம் எப்பவுமே பலவீனம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோதனை நிறைந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த பலவீனமான சரீரத்தை கர்த்தர் பலமுள்ள சரீரமாய் கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், வேதத்திலே வாசிக்கும் போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 4, 13, 14 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அப்ப நான் பலவீன சரீரத்தோடு கூட உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். அந்த பலவீனத்தோடு கூட நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப சரீரத்துல பலவிதமான சோதனைகளோடு கூட நான் வந்தேன், அதையும் நீங்க என்ன பண்ணீங்க, ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா. அப்ப பாருங்க, இந்த அற்பமான சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னு சொன்னா பலவீனம் நிறைந்த சரீரம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பலவீனமான சரீரத்தை கர்த்தர் எப்படி பலமாய் மாற்றுகிறார் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே காத்திருப்பதினாலே கர்த்தர் இந்த சரீரத்தை கர்த்தர் மாற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல எந்த ஒரு மனுஷன் அதிகமாய் காத்திருக்கிறானோ அந்த மனுஷனுடைய சரீரத்தை பலவீனமான சரீரம் பலமுள்ள சரீரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுவது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை சேட்டைகளை போல் அடித்துக் கொண்டு எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார். அப்ப பாருங்க, கர்த்தருக்காய் எந்த மனுஷன் காத்திருக்கிறானோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். அப்ப யாரெல்லாம் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த ஜென்ம சரீரம், இந்த அற்பமான சரீரத்தை கர்த்தர் ஒரு மறுரூப சரீரமா மாத்துறார். அப்ப எப்போ ஆண்டவர் மறுரூப சரீரமா மாத்துறாரு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நமக்குள்ளே வரும் பொழுது அவர் இந்த அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரத்துக்குள்ள நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நம்ம எப்பொழுதும் நம்முடைய சரீரத்துல சுமக்கிறவர்களா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த அற்பமான சரீரம் இது மகிமையின் சரீரமா மாறும். அப்ப எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, இயேசு உனக்காகவும் எனக்காகவும் முதலாவது ஆண்டவர் இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக உனக்காக எனக்காக மரிச்சார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தில் நம்ம சுமக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எவ்வளவு சொல்லுவோம். ஒரு வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி. எந்த சரீரத்துல? இந்த அற்பமான சரீரத்துல. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரங்களில் சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இது எப்படிப்பட்ட சரீரம்? அற்பமான சரீரம், பாவமான சரீரம், ஜென்ம சரீரம். இப்ப இந்த அற்பமான சரீரத்துல இயேசுவின் மரணத்தை என் சரீரத்தில் நான் சுமக்கிறேன். எதற்காக சுமக்கிறேன்? இயேசுவின் ஜீவன் வெளிப்படும்படி. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் ஜீவன் வெளிப்படும்படி. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அந்த மரணத்தை, அந்த அச்சை அடையாளங்களை என் சரீரத்தில் நான் சுமக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காமல் இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய சரீரத்திலே நான் சுமக்கிறேன். அல்லேலூயா. இயேசு எனக்காக தான் மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒருவன் தன் சிலுவையை சுமக்காம எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது அப்படின்னா. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில் சுமக்கும். அப்ப நம்முடைய சரீரத்தில் சுமக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். என்ன மாற்றம் அப்படின்னா, இந்த சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாக கர்த்தர் டிரான்ஸ்ஃபர் பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். அப்ப இயேசுடைய சரீரம் அந்த மாம்ச அந்த மரணத்தை நம்ம சரீரத்தில் சுமக்கும் பொழுது நம் இயேசு கிறிஸ்துவினுடைய அவயங்களாக ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப உள்ள உருவாக நல்லா கவனிக்கணும். இப்பதான் ரகசியத்தை சொல்ல போற உங்களுக்கு. நமக்குள்ள உருவாக இந்த அற்பமான சரீரம் என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம தேவ சமூகத்துல கடைசியா ஒரு காலகட்டம் வரும்பொழுது நம்ம பலியாக காலத்திற்காக ஒப்பு கொடுக்கும். எந்த சரீரத்தை? இந்த மாம்ச சரீரத்தை, இந்த பாவ சரீரத்தை, இந்த அற்பமான சரீரத்தை, இந்த ஜென்ம சரீரத்தை கர்த்தருடைய அந்த மரணத்தை சுமந்து ஒரு காலகட்டம் வரும்பொழுது உங்களை நீங்க வெறுத்து இந்த சரீரத்தை தூயபடியா ஒப்பு கொடுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. எப்படி மறுரூபமாகும்? உங்க மனசு புதிதா மாறுறதுனால மறுரூபமாகும். அப்போ உங்க மனசு எப்ப புதுசா மாறும்? இந்த உலகத்திற்கு நீங்க ஒத்த வேஷம் தெரியாம, அப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, வேதத்தினுடைய ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க மனசு புதுசா மாறும். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு ஏன் புதுசா மாறல அப்படின்னா, சில நேரத்தில் ஆலயத்தில் வரும்போது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம், வீட்டில் போகும்போது நம்மளா இருக்கோம். நம்ம ஆலயத்தில் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை தான், வீட்டில் போனாலும் கர்த்தருடைய பிள்ளை தான். அப்போ அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். நல்லா கவனிக்கணும். அப்போ நம்முடைய மனசு புதுசா மாறும். சொல்லுங்க, என்ன மாறணும்? மனசு புதுசா மாறும். அப்ப எப்படி மறுரூபமாகும்? உங்க மனசு புதுசானாதான் நீங்க மறுரூபமாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுடைய அந்த சிலுவை பாடுகளை, அந்த சிலுவை மரணத்தை நம்ம சுமக்க 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 நம்ம சுய எல்லாம் உடையும். உடைஞ்ச உடனே நம்ம மனசு புதுசா மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். கர்த்தருக்காக வாழணுங்கிற ஒரு எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம மறுரூபமாக நம்முடைய மனசு அப்படின்ற போது நம்முடைய ஆத்மா சம்பந்தப்பட்டது. மனசு போது ஆத்மா சம்பந்தம். முதல்ல நம்ம மனசு மாறணும். மனசு மாறினா அதுக்கப்புறம் நம்முடைய ஆவி மாறும். ஆவி மாறினா அதுக்கப்புறம் நம்முடைய சரீரம் மாறும். அல்லேலூயா. நம்ம ஏசப்பா வர போறாரு. இந்த மண்ணான சரீரம் மகிமையா மாறும். எப்படி மாறும்? முதல்ல நம்ம மனசு மாறும். மனசு மாறின உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18 வாசிப்போம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்போ ஃபர்ஸ்ட் சொல்ற மகிமை என்ன? ரெண்டாவது சொல்ற மகிமை என்ன? ஃபர்ஸ்ட் சொல்ற மகிமை மனசு புதுசா மாறணும். ரெண்டாவது சொல்ற மகிமை ஆவி புதுசா மாறணும். புரிஞ்சுதுனால ஒரு சொல்லுவோம். இப்போ ஆவி புதுசா ஆயிடுச்சு அப்படின்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அப்போ ஆவி எளிமை ஆயிடுச்சு சொல்லாமே நீங்க பரலோகத்துக்கு சொந்தக்காரரை மாற்றி. அல்லேலூயா. இப்போ சில நேரத்தில் ஆராதனை பண்றோம். ஆராதனை பண்ணும்போது பாட்டு பாடுறோம். பாட்டு பாடி ஐயா ஒரு 2-3 பாட்டு பாடுவார். கடைசி பாட்டில் தான் நல்லா சத்தமாக பாடுவார். அப்போ தான் நம்ம ஆவியில் நிரம்பணும் அப்படின்னா இன்னும் நம்ம குழந்தைகளாகிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆராதனை அப்படின்ன உடனே முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆவியில் நிரம்பிட்டோம். அல்லேலூயா. அப்போ அது என்னன்னா நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு அனுபவம். இப்போ நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால எனக்கு நிரப்பணும். அப்படியே அந்நிய பாஷை பேசணும், ஆண்டவரோடு கூட இடைப்படணும். அல்லேலூயா. இசைக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்குறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, பா உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தோ, நீர் பிழைக்க மாட்டேன், மறித்து போயிருந்து கர்த்தர் சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் அப்படி தூரம் போறாரு. மறுபடியும் ஆண்டவர் பேசுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப சொல்றாரு இசைக்கியா ராஜா கிட்ட, எப்பா ஆண்டவர் 15 வருஷத்துக்கு என்ன பண்றாரு? கூட்டி கொடுக்குறாரு. இப்போ பாருங்க, நடந்து போயிட்டு இருக்கும் போதே கர்த்தர் என்ன பண்றாருங்க? பேசுறாரு. அப்போ ஆவியில நமக்கு ஒரு எளிமை. நடந்து போயிட்டே இருக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நிரப்பணும். அல்லேலூயா. அப்ப அந்த அனுபவத்துக்குள்ள எந்த ஒரு மனுஷன் போகிறானோ அந்த மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எளிமையா இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு அவன் சொந்தக்காரனா மாறுறான். ஆண்டவர் அவருடைய ஆவியை எளிமையா கர்த்தரை மாத்துறார். அல்லேலூயா. அப்ப ஆவியில ஒரு மறுரூபம் உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆவியில ஒரு மறுரூபம் உண்டாகும் போதுதான் நம்ம தரிசனங்களை பார்க்க முடியும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வேதவாத வகுப்புகள் வெளிப்படுத்தும் விஷயத்தை பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய யோவானை கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, இங்கே ஏறி வா அப்படிங்கும்போது அவன் ஆவிக்குள்ளாய் மாறினான். ஆவிக்குள்ளாய் மாறும்பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுறாருங்க, தரிசனத்தை கர்த்தர் தர. அல்லேலூயா. அப்போ ஆவியில் எளிமை உள்ளவங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவர்களை சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போதே கர்த்தர் ஆவியில் கொண்டு போயிடுவார். இசைக்கேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் ஆவியை கொண்டு போகிறார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதி அப்போஸ்தலர்களை கர்த்தர் எல்லாரையும் ஆவிக்குள்ளாய் கர்த்தர் நடத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ நம்ம ஆவியில ஒரு மறுரூபம் வேணும். அல்லேலூயா. அப்போ ஆத்துமாவிலும் ஆவிலும் ஒரு மறுரூபம் இருந்தானா இந்த சரீரம் மறுரூபமா மாறும். அப்ப இந்த சரீரம் எப்ப மறுரூபமா மாறும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே இந்த மாம்ச சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறும், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அல்லேலூயா. அப்ப நம்ம எடுத்தோடனே ஆண்டவரோடு போயிடுமா அப்படின்னா இல்லை. முதல் மனசு மாறி ஆவி மாறி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், சரீரம் ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. இப்போ உங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் மறுரூப அனுபவத்துக்குள்ள வந்துச்சு வச்சுங்க. இப்போ வந்துருச்சு. இப்போ இயேசு வர இயேசு மத்திய ஆகத்தில் வரும்பொழுது இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா அவர் இருக்கிற வண்ணமா இருக்கிறோம். ஆண்டவரோட பார்த்து சொல்வார், என் பிரியனே, என் ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றும் இல்லை, என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாளியே கூப்பிடுறாரு. அப்படியே ஆண்டவரோட வர்ணிக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 45:13 வாசிக்கும் போது ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ராஜகுமாரத்தி எப்படி இருக்கிறாங்களா? உள்ளான பூரண மகிமை உள்ளவள். இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்காந்து 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 ஒரு மறுரூபம் வந்துருச்சு. இப்ப ஆண்டவர்களை பார்த்த உடனே ஆண்டு சொன்னார், வா என் மனவாட்டி எப்படி இருக்கிறா, எனக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ எப்போ மாறும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது யோவான் 1:14 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவளா எப்படி மாறுறா அப்படின்னா அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்றார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன், இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ள போய் கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்றார். இப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். அப்போ அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை? பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமை. அப்போ உங்களுக்குள்ள அந்த மகிமை என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிக்கணும், உங்களை அப்படியே உள்ள பூர்ண அழகுள்ளவளா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சாதாரணமா பாருங்க, தேவ சமூகத்தில் வருகிற எல்லாருமே ஒரு விசேஷ அழகு இருக்கும். ஜபத்துக்கு வருகிற ஆண்டவர் ஆராதிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கும். கர்த்தர் நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்களை அறியாமலே உங்க முகம் பிரகாசிக்கும். வெளியில் இருக்கிறவங்க பார்த்தவங்க சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்டின் தானேன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தை உள்ள போய் 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 உள்ள இருக்கிற வார்த்தை முகத்தின் வழியா பிரகாசிக்குது. அல்லேலூயா. நீங்க சாதாரணமாக நடந்து போகல, உங்களை பார்த்தவங்க சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்டினா அப்படின்னா, நீங்க கிறிஸ்டினா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அழகு வந்துச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னா இன்னும் வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை கிருபையும் சத்தியம் நிறைந்தவரார் உள்ள நமக்குள்ள வாசம் பண்ணார். அப்போ அவருடைய உடை பொற்சரிக்கையா இருக்கு. அப்போ மனவாட்டி ஆண்டவராக தேவன் எப்படி செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க உள்ளக்குள்ள பூரண அழகுள்ளவளாய் மாறுறாங்க. ஒரு மறுரூப சாயல் வந்துருது. எல்லா முட்டையும் பூச்சி பொறிக்கிறது இல்லை. அல்லேலூயா. எந்த கோழியுடைய அனல் எந்த முட்டை மேல அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. முட்டையை எடுத்து போய் ஒரு கோழியில் வச்சு கோழியே இல்லாமல் 21 நாள் பொறுத்து கோழி குஞ்சு வருது எதிர்பார்த்தா வருமா? வர ஏன் வராது? கோழியினுடைய அனல் இல்லை, அதனால என்ன வரல, கோழி குஞ்சா மாறல. அப்போ என்னென்னா பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியனுடைய வல்லமைக்குள்ளவே நீங்கள் இருக்க 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 உள்ளுக்குள்ள ஆண்டவர் உங்களை பூரண அழகுள்ளவளாக ஆண்டவர் மாற்றுறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 16:9 ஒரு சில வசனங்கள் வாசிப்போமே. நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமால ஸ்நானம் பண்ணுவித்து. அப்ப கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் உங்களை எப்படி பூரண அழகுள்ளவளா மாத்துறாரு அப்படின்னா, உங்களை முதல்ல ஞானஸ்தானத்துல முக்குறாரு. ஜலத்தில் என்ன பண்றாரு? ஆண்டவர் முக்குறாரு. உங்களுடைய ரத்தம் பாவம் மர கழுவுறாரு. உங்க எல்லா விதமான அழுக்க என்ன பண்றாருங்க? கழுவுறாரு. வாசி மாத்துது. உனக்கு எண்ணெய் பூசி. அடுத்தது ஒரு அபிஷேகத்தை தர. எண்ணெய்ன்றது என்னது? எதை குறிக்கும்? அபிஷேகத்தை குறிக்கும். நீங்க ஞானஸ்தானம் எடுத்த உடனே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தர. வாசிமா. சித்திரை தையலாடை ட்ரெஸ் ஆர்டர் தர. என்ன ட்ரெஸ்? கர்த்தரை பரிசுத்த ரட்சிப்பென்னும் உடை, துதியின் உடை, நீதியின் சால்வை, இப்படிப்பட்ட ஆடைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுக்கு ஆண்டவர் தர. அடுத்தது சாயம் தீர்ந்த பாதரட்சை. பாதரட்சை எதற்கு அடையாளம் சொன்னா, சுவிசேஷத்திற்கு அடையாளம். ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை நீங்க தொடுத்தவர்களா, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா நீங்க மாறுறீங்க. அடுத்தது கட்ட வெள்ளிய புடவை. அப்போ நீதி என்னும் சால்வை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மெல்லிய வஸ்திரத்தை ஆண்டவர் தர. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கும் போது அவள் உடித்துக் கொள்வதற்கு மெல்லிய வஸ்திரத்தை ஆண்டவர் தர. வாசிக்க அப்புறம் பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்தேன், உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு என்ன பண்றாருன்னா ஜுவல்ஸை போடுறாரு. அல்லேலூயா. அப்போ ஜுவல்ஸ்ங்கிறது என்ன, எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொன் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. பொன் எதற்கு அடையாளம் அப்படின்னா, பரிசுத்தத்துக்கு அடையாளம். கர்த்தர் உங்களை காதுல, மூக்குல, கண்ணுல எல்லாத்தையும் கர்த்தர் பரிசுத்தத்தை வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. உங்களை பார்க்கும்போது அப்படியே பரிசுத்தமா நீங்க தெரியும். வாசிங்க. கடகங்களையும் சரப்படிகளையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் காதலையும் கிரீடத்தையும் தரித்தேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பரிசுத்தம் என்னும் நெற்றி பட்டயம். கர்த்தருடைய பரிசுத்த ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அர்த்தத்தை ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ இதெல்லாம் மாறும்பொழுதுதான் நீங்க பூரண அழகுள்ளவளாய் மாறுறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மணவாளன் வரும்பொழுது இந்த மண்ணான சரீரத்தை ஒரு மகிமை சரீரமா கர்த்தர் மாத்துறார். அல்லேலூயா. அப்போ இந்த அனுபவத்துக்குள்ள சபை போடும். ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தம் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ள சபை போகும்போதுதான் மணவாளன் வரும்பொழுது ஒரு மகிமையின் சரீரமாக கர்த்தர் கொண்டு என்னை ஆண்டவர் மாத்துறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5:27 கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கரைத்திரை ஒன்றும் இல்லாத ஒரு மகிமையுள்ள சபையாய் பிதாவுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக இயேசு உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில அவர் காயப்பட்டார். அல்லேலூயா. அப்போ எல்லா நோக்கம் என்னன்னா, இந்த அற்பமான சரீரத்தை
மகிமையின் சரீரமாக மாற்றப்படும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ மனவாட்டியாகிய சபை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா மகிமையுள்ள சரீரமாய் மாறும், மகிமை நிறைந்ததாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார். வெளிப்படுத்த விசேஷம் 21 அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு அவர்கள் தங்கள் மகிமையை கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார். வேறு சொல்கிறாங்க, ராக்காலம் இராதபடியால் அது வாசல்கள் பகல் எப்பொழுதும் அது வாசல்கள் அடைப்படுவதே இல்லை, உலகத்தாருடைய மகிமையை கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டவர் ஒரு மகிமையுள்ள சரீரமாக, மகிமையின் சரீரமாக ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த மகிமையின் சரீரத்தை அடையணும்னு சொன்னார், இந்த அற்பமான சரீரம் இருக்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு மறுரூப சாயல் உண்டாகும். அல்லேலூயா. மோசே எலியாவும் ஒரு மகிமை சரீரமாக, மகிமையின் சாயலை ஒரு மறுரூபமான ஒரு அனுபவத்துக்குள்ளே இயேசுக்கு வெளிப்பட்டார். அப்போ எப்படி வெளிப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவங்க 40 நாள் மலை மேலே ஜெபம் பண்ணி மகிமையை பெற்றுக்கொண்டார். அப்போ மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூப சாயலை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்காக, திட்டத்துக்காக வேறுபடுத்தி இருக்கிறார். அப்போ இந்த அற்பமான சரீரம் ஒரு மறுரூப சரீரமாக மாறி மகிமையின் சரீரமாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எப்போ உங்களுக்குள்ள என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குது, என்னுடைய சரீரம் மகிமையான சரீரம் அப்படின்ற தாட்டு உங்களுக்குள்ள இருக்கோ, இந்த பூமியில என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் யாருங்கிறத கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை அவர் என்ன பண்ணல, அவர் எண்ணல. இயேசு கிறிஸ்து சிலுவை எப்படி லேசாக சகிச்சார்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு மகிமையை அவர் பார்த்தாரு. அப்போ சிலுவை அவருக்கு லேசாக தெரிஞ்சு. அதே போல நம்ம மகிமையான சரீரம் தேவன் உனக்காக எனக்காக வச்சிருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது இந்த பூமியில படுகிற எல்லா விதமான காரியம் உங்களுக்கு லேசாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தரை கொண்டு கர்த்தரை சொந்தப்படுவோம்.